நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொண்ட எம் ஆரூர் பெருமானது திருவடிகளை போற்றி வணங்கி எமது குருவாக வணங்குகின்ற திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதிநகர்த்தருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி காஞ்சி காமக்கோடி பீடாதிபதியாக விளங்குகின்ற உலகுக்கு ஜகத்குருவாக விளங்குகின்ற ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களது பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி கல்லூரியினுடைய முதல்வராக விளங்குகின்ற முனைவர் சிவத்திரு கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி தமிழ்துறை தலைவராக விளங்குகின்ற முனைவர் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், பேராசிரியர் சிவத்திரு தெய்வ சிகாமணி ஐயா அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், இணையத்திலே எழுந்தருள் இருக்கின்ற உலகெங்குமிருந்து எழுந்தருள் இருக்கின்ற மாணவர் அடியார் பெருமக்கள், இணையத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அடியவர் பெருமக்கள் அத்தனை இவருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி நாம் கடந்த பல வாரங்களாக திருவியலூர் உயவந்த தேவநாயனார் அருளிய திருமுந்தியாருக்கு விளக்க நூலாக விளங்குகின்ற ஆளுடை தேவநாயனாருடைய சீடராக விளங்குகின்ற திருக்கடவுர் உயவந்த தேவநாயனார் அருளிய திருக்களிற்றுப்படியார் நூலினை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே கடந்த வகுப்பிலே 36 தத்துவங்கள் இறைவன் அருளியதும் அதன் மூலமாக இறைவனுடைய அருளை பெறுவதும் அவ்வாறு முடியவில்லை என்றாலும் கூட இறைவனுடைய அருளை அன்பால் பெற முடியும், அன்பு நெறியால் பெற முடியும். உயிருக்கு சொந்தம் அன்பு, இறைவனுக்கு சொந்தம் அருள். நம்முடைய அன்பை இறைவனுக்கு செலுத்தி அவனுடைய அருளை நாம் பெறலாம். தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். மந்திரத்தில் சொல்லுவார். அன்பு நெறியில் இறைவனை அடையலாம் என்று சிந்தித்து இப்பொழுது 39வது பணுவலிலிருந்து 45வது பணுவல் வரைக்கும் என்று சிந்திக்க இருக்கின்றோம். 39வது வெண்பாவிலே பற்றற்ற நிலையை பற்றி குறிப்பிடுகிறார். பற்றற்ற நிலை என்றால் என்ன? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று தெய்வ புலவர் அருள்வார். அந்த பற்றற்ற நிலை என்பது என்ன என்பதைத்தான் இந்த வெண்பாவிலே நமக்கு சுவாமிகள் அருளியிருக்கிறார். 39வது வெண்பா. சாம்பொழுதும் அப்படின்னா இறக்கும் பொழுது, சாம்பொழுதும் ஏதும் சலம் இல்லை செத்தார்போல் ஆம்பொழுதிலே அடைய ஆசை அரில் சோம்புதற்கு சொல்லும் துணையாகும் சொல்லாத தூய்நெறிக்கண் செல்லும் துணையாகும் சென்று. பற்றற்ற நிலை என்றால் என்ன? இந்த பணுவலினுடைய குறிப்பாக ஆசிரியர் அருள்கின்ற கருத்து என்னவெனில், திருவருளை துணையாக கொண்டு ஒழுகும் நிலையில்
உயிர் சார்பு மற்றும் பொருள் சார்பு பற்றினை ஒழித்தல் வேண்டும். நாம் ஒரு பொருளை பார்க்கணும்னா 3 விதத்தில் பார்க்கலாம். இதோ இந்த பொருளை பார்க்கிறோம், பக்கத்திலே இது ஒரு அளவுகோல் என்று பார்க்கிறோம், இது கண்ணாலே பார்க்கிறோம், இது கருவி ஞானம், இது பாசஞானம் என்று பொருள். என்னுடைய தன்முனைப்பு என் அறிவாலே காணும்போது இதனுடைய விலை, இதனுடைய தகுதி, இதை வைத்து என்னெல்லாம் செய்யலாம் என்று சற்று மேலோங்கி பார்ப்போம். கூடுதலாக தன்முனைப்பிலே இதற்கு பேரு பசுஞானம். கருவிஞானத்திற்கு பேரு பாசஞானம். பாசஞானம் மற்றும் பசுஞானம். இதே பொருளை திருவருளாலே நாம் பார்க்கும் பொழுது இது இறைவனாக தெரியும். ஒன்றும் நீ அல்ல, அன்றி ஒன்றில்லை, எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய இறைவனை நாம் காண முடியும். அதுதான் திருவருள் ஞானம். அப்படி திருவருள் ஞானத்தாலே நீ இருக்கும் பொழுது, திருவருளாலே பொருளை பார்க்கும்போது ஏனைய ஞானமாகிய பாசஞானம் மற்றும் பசுஞானத்தை விட்டு நிற்றலே பற்றற்ற நிலை. திருவருளை மட்டும் பற்றி ஏனைய கருவிகரணங்களால் வருகின்ற பாசஞானத்தையும் தற்போதத்தால் வருகின்ற தன்முனைப்பால் வருகின்ற அந்த பசுஞானத்தையும் விட்டு நிற்றலே இங்கே பற்றற்ற நிலை என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். சாவாது உடம்புடன் கூடி இருக்கும் போதே, இந்த உயிரானது இந்த ஜென்மத்தில் இறப்பதற்கு முன்னால் இந்த உடம்போடு கூடியிருக்கும் போது, சாவாது உடம்புடன் கூடி இருக்கும் போதே இறந்தவரை போன்று இருந்தும் இல்லாது, உயிரோடு இருந்தும் இல்லாதிருப்பது போல, இறந்தவரை போன்று உயிர் சார்பும் பொருள் சார்பும் அற்று, உயிர் சார்பும் பொருள் சார்பும் அற்று, பசுஞானம் பாசஞானம் அற்று இவைகள் நீங்க பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு இருக்க இறக்கின்ற காலம் வரும்போது, நமக்கு ஒரு நாள் வரும் இருக்கின்ற காலம், இறக்கின்ற காலம் வரும்போது எவ்வித மனக்கலக்கமும் வாராது உயிர்க்கே. நிச்சயமாக உயிர் அச்சமின்றி இறைவனிடத்திலே மகிழ்ச்சியாய் போய் சேரும் என்பதைத்தான் இந்த பாடல் குறிப்பிடுகிறது. பற்றற்ற நிலையில் யார் இருக்கிறானோ அவனுக்கு ஒரு நாள் இறப்பு வரும். அந்த இறப்பு நிலையில் அவன் மனக்கவலை என்று மகிழ்ச்சியோடு இறைவனிடத்திலே செல்வான். இதைத்தான் தன் பணி நீத்தல், பசுகரணம் ஒழித்தல் என்று பெயர். அனைத்து செயல்களையும் பசுகரணம் நீக்கி பதிகரணமாக மாற்றுதல் என்று பொருள் என்ற நிலையை அடைவ. இதற்கு ஒரு உதாரணமாக குறளிலே தெய்வப்புலவர் அருளுகின்றார். தூய்மை என்பது அவாயின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும். 364வது குறள். மேலும் இங்கு சொல்ல முடியாத வீடு வேறு அடைகின்ற வழியும் இதுவே என்று குறிப்பிடுகிறார். இப்படித்தான் நீ வீடு வேறு அடைய வேண்டும், பற்றற்ற நிலையில் தான் அடைய வேண்டும். இங்கே சோம்புதல் என்ற ஒரு சொல்லை குறிப்பிடுகிறார். தன்பணியற்று நிற்றலைத்தான், அருள்வழி நிற்றலைத்தான் இங்கே சோம்புதல் என்று குறிப்பிடுகிறார். இங்கே திருவாசகத்திலே ஒரு பாடல், திருச்சதகத்திலே, அதை நாம் உற்று நோக்க வேண்டும். அற்புதமான பாடல். அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி இறைசேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தேவே சற்றே கரைசேர் அடியார் கலிசிறப்ப காட்சி கொடுத்து உன்னடியேன்பார் பிறைசேர் பாலின் நெய் போல
பேசாதிருந்தால் ஏசாரோ. அற்புதமான ஒரு பாடல். அருள்வழி நிற்றலுக்கு ஒரு பாடல், பற்றற்ற நிலைக்கு ஒரு பாடல். ஒரு கொக்கு இருக்குமா, அது இரையை தேடுவதற்காக குளத்தங்கரையிலோ ஆத்தங்கரையிலோ நிற்குமா ஒத்த காலில். அதனுடைய நோக்கம் இரையை பிடிப்பது ஒன்றுதான் அதனுடைய நோக்கம். அருகாமையில் பாம்பு வந்தால் கூட அது கவனிக்காது. பாம்பு வந்து இதை முழுங்கிடும், அதை கூட கவனம் இல்லாமல் அதனுடைய இறையிலேயே குறியாக இருக்கும். அதைத்தான் ஏசற்றே, கவலை இல்லாமல் இருக்கும், எந்த பற்றும் இல்லாமல் நிற்கும். பேசற்றே என்று ஒரு சொல்லை சொல்கிறார். இந்த பம்பரம் பார்த்திருப்போம், பம்பரத்தில் கயிறை வச்சு சுத்துவோம். அதை போல சுவாமி என்ன பண்றாருன்னா, இந்த உயிரை இந்த உடம்புல வச்சு என்னை சுத்த விட்டார். எத்தனை வருஷம்? ஒரு 100 வருஷம் தோராயமா சுத்த விட்டார். அவர் சுத்தின சுத்துக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கோம். இப்போ பிறந்தவொடனே அம்மா, அப்புறம் வாத்தியாரு, அப்புறம் மனைவி, அப்புறம் மக்கள், உறவுகள், அதாவது இழுத்த இழுப்புக்கு நாம் சுத்திக்கிட்டு இருக்கோம். ஏசற்றே பேசற்றே. அந்த கொக்கு எப்படி அந்த மீனுக்காக காத்திருந்ததோ, அதனுடைய குறிக்கோளாக மீனை நோக்கி அந்த பாம்புக்கு அச்சமில்லாமல் இருந்தது, அதுபோல இந்த உயிராகிய கொக்கு இறைவனாகிய மீனை பிடிப்பதற்கு, இறைவனாகிய திருவருளை அடைவதற்கு, உலக போகமாகிய பாம்பினுடைய அச்சம் என்று அந்த கொக்கு எப்படி ஒத்தைக்காலில் நிற்கிறது, அதுபோல ஆன்மா உலக போகங்களை ஒதுக்கி நின்று இறைவனை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளிலே நிற்பதைத்தான் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அரசே புன்னம்பலத்தாடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி இறைசே கொக்கு ஒத்து, கொக்கை போன்று கொக்கு ஒத்து இரவு பகல், இரவும் பகலும் ஒன்றை நினைத்து கொண்டே இருப்பதைத்தான் அப்படி சொல்கிறார். இரவு பகல் ஏசற்றிருந்தே உலக போகங்களை விட்டு வேசற்றேன், இந்த உடம்புக்குள்ளே உயிரை வைத்து சுற்றி கொண்டிருக்கின்ற பிற சேர்பாலின் நெய் போல. அப்படி இருந்தும் சாமி குருநாதா, பிறை சேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தார் ஏசாரோ. இப்படி இருந்தும் கூட நீ பாலிலே நெய் போல் இருக்கிறாய். அடியவராகி எனக்கு தயிரிலே நெய் போல் அல்லவா இருக்க வேண்டும், உடனே ஓடி வர வேண்டாமா? பாலில் நெய் கிடைப்பது எவ்வளவு கடினம், அதுபோல நீ தயிரில் நெய் போல் அல்லவா இருக்க வேண்டும் சுவாமி என்று இறைஞ்சுவது போல அந்த பாடலை அற்புதமாக சொல்லி. ஆக இந்த பாடலுடைய கருப்பொருள், இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருந்து நீ சாவதற்கு முன்பு பசுஞானம் மற்றும் பாசஞானத்தை விட்டு திருவருள் ஞானத்திலே நின்று பசுகரணங்களை எல்லாம் பதிகரணங்களாக மாற்றி நீ வாழ வேண்டும் என்பதுதான் இந்த பாடலிலே ஆசிரியர் ஞானாசிரியர் அருளுகின்ற செய்தி. திருவருளை துணையாக கொண்டு ஒழுகும் நிலையில் உயிர் சார்பும் பொருட்சார்பும் இன்றி பற்றினை ஒழித்து நீ உலகத்திலே பசுகரணங்களை எல்லாம் பதிகரணமாக மாற்றி வாழ வேண்டும் மாணவனே என்பது போல அற்புதமாக அருளியிருக்கிறார் அந்த பாடல். பற்றற்ற நிலைக்கு அற்புதமான ஒரு விளக்கம் என்று சொல்லி அடுத்த பணுவல் 40வது பணுவல், வேண்டாமையின் சிறப்பு. எது வேண்டாம்? வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றமையா. எது வேண்டான்னு நம்ம சாமி நம்ம முன்னாடி வந்தா என்ன கேட்கணுன்றது தான் இந்த பாடலுடைய பொருள்.
சாமி முன்னாடி வந்தால் நம்ம என்ன கேட்போம்? அறியாமையில் ஏதோ எனக்கு சில லட்சங்களை கொடு சாமி, என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும், பையனுக்கு திருமணம் நடக்கணும், பேரனை பார்க்கணும், பெரிய பெத்தியை பார்க்கணும், திருமணம் நடக்கணும். இப்படி உலக போகங்களில் உள்ள குறைகளை விண்ணப்பித்தால் பெருங்கடலாகிய இறைவனிடம் போய் ஏதோ ஒரு உதவியை கேட்பது போல் நம்மளுடைய அந்த அருள் செயலை ஏமாந்து விட்டோம் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். சாமிக்கு நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். நாம போய் இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளும் வெளியிலும் புறப்புறத்திலும் அகப்புறத்திலும் இருக்கின்ற பெருமான் என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்டுகொண்டிருக்கின்ற சிவபெருமான் திருமந்திரத்தை சொன்னான், கண்காணிப்பான் உண்டு. நம்மளை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான், உள்ளும் புறமும் இருந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றமையார். வேண்டும் சாமி, அது பிறவாமையாக வேண்டும். பிறவாமை என்ற ஒன்று வேண்டும். சாமி நம்ம முன்னாடி வந்தா என்ன கேட்பேனா, மீண்டும் பிறவாமை வேண்டும். அதுதான் நீ கேட்கக்கூடிய பெரும் விண்ணப்பம். பிறந்து நான் அம்மாவாக பிறக்க வேண்டும், உனக்கு பையனாக பிறக்க வேண்டும், உறவுகளிலே சிக்கி தவிக்காமல் பிறவாமை வேண்டும். அதுதான் மிக உன்னதமான வேண்டுதல். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றமையால் வேண்டின் அஃது ஒன்றுமே வேண்டுவது வேண்டினது. வேண்டாமை வேண்டவரும் என்றமையால் வேண்டிடுக 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 வேண்டாமை வேண்டும் அவன்பால். சிவபெருமானிடம் என்ன வேண்டும் என்றார். வேண்டிடுக வேண்டாமை வேண்டும் அவன்பால். இந்த பாடலுடைய கருப்பொருளாக குறிப்பாக ஆசிரியர் நமக்கு சொல்ல வருவது என்னவென்றால், அவா 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 முக்கியமான வார்த்தை. அவா அறுத்தலுக்கு திருவருளே துணை நிற்க வேண்டும் என்கிறது. அவாவே பிறவிக்கு காரணம் என்கிறது. ஒருவன் இறக்கும் போது நானே உனக்கு பையனாக பிறப்பேனடா என்று சொல்லிவிட்டு இறப்பார். நானே உனக்கு பெண்ணாக பிறப்பேன் என்று சொல்லிவிட்டு இறப்பார். அந்த அவா நீங்குவதற்கு இந்த பாடல் நமக்கு உதவுகிறது. உயிரானது இறைவன் கொடுத்த கருவிகரணங்களை அடையும் பொழுது நமக்கு தெரியும், காலம் நியதி கலை வித்தை அராகம், இந்த 5 வித்யா தத்துவங்களையும் உயிர் அடையும் பொழுது அதற்கு புருட தத்துவம் என்று பெயர், பஞ்சகஞ்சுகம் என்று பெயர். அந்த புருட தத்துவத்தை உயிரானது அடையும் பொழுது உயிருக்கு திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றத்தை தான் பஞ்ச கிளேசம் என்று நாம் குறிப்பிடுகிறோம், அருளாளர்கள் குறிப்பிடுகிறார். உயிரானது கருவிகரணங்களை அடையும் போது, இந்த உடம்பை இறைவன் நமக்கு கொடுக்கும் பொழுது, காலம் ஏதி கலை வித்தை அராகம், இந்த 5 தத்துவங்களை உயிர் அடையும் பொழுது பஞ்ச கிளேசம் அடைகிறது. பஞ்ச கிளேசம் என்றால் என்ன? ரொம்ப முக்கியமான விடயம். அவிச்சை, ஆங்காரம், அவா, ஆசை, கோபம், இவை 5ம் பஞ்சகிளேசம் என்று பெயர். அவிச்சை, ஆங்காரம், அவா, ஆசை, கோபம், இது 5க்கும் உயிரானது உட்படுகிறது. அவிச்சை என்றால் என்ன? உண்மை பொருளுக்கும் பொய்ப்பொருளுக்கும் வேறுபாடு தெரியாமல், பொய்ப்பொருளை உண்மை என்றும் உண்மை பொருளை பொய் என்றும், நிலையானதை நிலையற்றது என்றும் நிலையற்றதை நிலையானது என்றும் அறிய வைப்பது, இதுதான் அவிச்சை என்று பெயர்.
உலகத்திலே நிலையான பொருள் இறைவன் இருக்க, அதாவது நம்ம சொல்லுவார் திருவருள் பயனிலே ஒரு பாடல், பால்கரன் மீது பூனை, பால்கலன் மீது பூனை. அது கரப்பாம்பூச்சி மேல ஆசை. பால்கலன் மேல உட்கார்ந்து இருக்குமா பூனை, அப்படி தாவி வருமா மூடிய அந்த பால்கலன் மேல போய் உட்கார்ந்துக்குமா. அந்த மூடி மட்டும் திறந்து இருந்ததுன்னா பாலை சந்தோஷமா குடிச்சிட்டு ஓடிடும். பால்கலன் மீது இருந்தும் கூட அந்த பூனைக்கு பால் தெரியவில்லை. அந்த சொற்ப அற்ப கரப்பாம்பூச்சி மேல ஆசைப்பட்டு இவ்வளவு பெரிய பாலை விட்டு கரப்பாம்பூச்சியை போய் தேடுமா. அதுபோல இறைவனுக்குள்ளேயே நாம் இருந்து கொண்டு இறைவன் அருளிலேயே நிறைந்து இருந்தும் கூட அருளை தெரியாது அந்த கரப்பாம்பூச்சி போல நாம் உலக போகத்திலே சிற்றின்பத்திலே மூழ்கி என்ற அற்புதமாக திருவருள் பயனிலே உமாபதியார் அருள். இங்கே உயிரானது பஞ்சகிலேசம் என்பது பொய்ப்பொருளை உண்மை என்றும் உண்மை பொருளை பொய் என்றும் உணர்வதே அவிச்சை. அந்த பொருள் மீது ஏற்படுகின்ற யான் எனது என்ற உணர்வு, இந்த பொருள் என்னுடையது, நான் இல்லாமல் பண்ணுவாயா என்று சொல்கின்ற யான் எனது என்ற குற்றமே ஆங்காரம். அந்த பொருள் எனக்கு வேண்டும் 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 என்று எண்ணுவதே அவா. எந்த பொருளை பொய் என்று உண்மை என்று நினைத்தாயோ, எந்த பொருள் மீது யான் எனது என்ற குற்றத்தோடு இருந்தாயோ, அந்த பொருள் மீது உனக்கு அந்த பொருளை அடைய வேண்டும் என்ற நினைவு அவா. அந்த பொருளை அடைந்தே தீர வேண்டும் என்ற நினைவு அவா. அந்த பொருள் மீது ஏற்படுகின்ற உணர்வு ஆசை. ஆகா, இது மட்டும் எனக்கு கிடைச்சா இத்தனை லட்சம் வித்து அதை நான் அப்படியே பொருளாக்கி என்னெல்லாம் பண்ணுவேன், ஆசை. அந்த பொருள் மீது ஏற்படுகின்ற உணர்வு அதுவே ஆசை. ஒருவேளை அந்த பொருள் கிடைக்காத நிலை ஏற்பட்டால் மாறுதலை உணர்ச்சி ஏற்படும். அதுக்கு பேர் கோபம். அந்த பொருள் கிடைக்காத போது மாறுதலை உணர்வு ஏற்பட்டு உனக்கு கோபம் வருகிறது. இந்த ஐந்துமே பஞ்ச கிளேசம் என்று சொல்கிறோம். ஆக கோபத்திற்கு காரணமாய் இருப்பது ஆசை, ஆசைக்கு காரணமாய் இருப்பது அவா என்பதைத்தான் இந்த பாடலிலே குறிப்பிட்டார். அவா அறுத்தால், இது வேண்டும் என்று பொய் அறுத்தால் உனக்கு மீண்டும் பிறப்பு இல்லை மாணவனே என்றுதான் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். அவா அறுத்தலுக்கு திருவருளே துணை நிற்க வேண்டும். அந்த அவாவையும் அறுப்பதற்கு திருவருளே துணை நிற்க வேண்டும். வேண்டுவார் வேண்டுவதே ஈந்து அருளும் இறைவன்பால் ஒன்றை விரும்பி வேண்டுங்கார். சாமி வேண்டத வேண்டுபவனுக்கு கொடுப்பார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ. இந்த பாடலிலே 3 நிலைகளை குறிப்பிடுவார். பித்தா என்ற சொல்லுக்கு 3 நிலை உண்டு. பித்தா பிறைசூடி, பித்தன் பிடித்த மாதிரி நடந்து கொள்வான். ஒரு நாளைக்கு ஆகா திடீர்னு நல்ல சட்டையெல்லாம் போட்டு ஜம்முன்னு பட்டையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிடும். ஆகா பிடிச்ச மாதிரி நடந்திருக்காங்க. திடீர்னு பிடிக்காத மாதிரி நடப்பான், சட்டையை கிழிச்சுக்கிட்டு போவான். அதே பித்தன் திடீரென்று எதிர்பாராத ஒன்றும் செய்வான். திடீர்னு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பாத்திரத்தை நம்ம மண்டையில போட்டு போயிடும். அதை போல வேண்டிய கல்லூரியில் இடம் கொடுப்பான், வேண்டிய கல்லூரியில் இடம் கொடுக்க மாட்டான். நான் ஒரு கல்லூரி கேட்ட அவன் ஒரு கல்லூரி கொடுப்பான். இதெல்லாம் பித்தனுடைய வேலை. 3 நிலை. பிடிச்ச மாதிரி செய்வான், பிடிக்காத மாதிரி செய்வான். நான் ஒன்று கேட்டால் அவன் ஒன்று செய்வான். இப்படித்தான் இறைவன் அவரவருடைய வினைக்கேற்ப ஊற்றுவான் பித்தன். அந்த வகையிலே வேண்டுவார்
வேண்டுவதே இந்து அருளும் இறைவன்பால் ஒன்றை விரும்பி வேண்டுங்கால். ஏதேனும் ஒன்றை நீ இப்படியே வச்சு சாமி கிட்ட விண்ணப்பம் பண்ற, அது ஒன்று என்னவென்றால் நீ வேண்டணும். சாமிக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று நீ வேண்டணும்னு இருந்தா 10 லட்சம் வேணும்னு கேட்காத, கல்யாணம் ஆகணும்னு கேட்காத, இந்த உலகத்தில் அது வேணும் இது வேணும்னு கேட்காத. இதெல்லாம் அற்ப ஆசைகள், அற்ப அவா, தற்காலிகம். இதெல்லாம் 100 வருஷத்துக்கு மேலே உன்னால் பராமரிக்க முடியாது. உன் உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் அத்தனையும் சொத்துக்களையும் அத்தனை உறவுகளையும் உன்னால் பராமரிக்க முடியும். அதற்கப்புறம் இறைவன் தான் உனக்கு நிற்கணும். அதான் சொல்றார் அப்பர் சுவாமி, முன்னே உரைத்தால் முகமனே ஒக்கும் இம்மூ உலகுக்கும் அன்னையும் அத்தனும் மாவாய் அழல்வனானி அலையோ உன்னை நினைந்தே கழியும் எனதாவி, உன்னை நினைந்தே கழியும் எனதாவி ஆவி கழிந்தபின் என்னை மறக்க பெறாய் சாமி, ஆவி கழிந்தபின் என்னை மறக்க பெறாய் எம்பிரான் உன்னை வேண்டுவதே. இப்படி அப்பர் சாமி ஆவி கழிந்ததுக்கு அப்புறம் இந்த உறவுகள் உன்னோடு வராது, இந்த சொத்துகள் உன்னோடு வராது. அந்த சுடுகாட்டிலே சாமி மட்டும்தான் இந்த உயிரை காப்பாற்றும். அதுதான் அற்புதமாக சொல்றேன். அதுதான் நிலையானது. அதைத்தான் சாமி உன்னிடம் தோன்றினார். நீ ஒன்று விண்ணப்பம் வேண்டுமென்று கேட்டால் அது என்னவாக இருக்க வேண்டும் என்றால் பிறவாமையை வேண்டுவதே சிறப்பு. பிறவாமை வேண்டுவதே சிறப்பு என்று அற்புதமாக இங்கே சொல்லுகிறார். பிறவாமையே இறைவனிடம் வேண்டி பெறுதற்குரிய பெரிய செயலாகும். அந்த பிறவாமை வேறு உலகப் பொருள் வைத்த அவா அறுத்தலாகி வேண்டாமையினை வேண்டத்தானே வரும். அப்படி இல்லைன்னா இன்னொன்று செய்ய, நீ சாமி கிட்ட வேண்டும், இல்லைன்னா அவா அருள். பிறவாமை உனக்கு அருள் கொடுத்து விட்டால் தானாக அவா போய்விடும். அவா உன்னை விட்டு போய்விட்டால் பிறவாமை உன்னை விட்டு போய்விடும். அப்ப பிறவிக்கு காரணம் அவா. அவா நீங்கி விட்டால் பிறவி போய்விடும். பிறவி போய்விட்டால் அவாவும் உன்னை விட்டு போய்விடும். ஆகவே இங்கே அற்புதமான அந்த செய்தியை சொல்லி, ஆக பிறவாமைக்கு தேவையான அவா அறுத்தல் ஒன்று மட்டும் விரும்பி வேண்டத்தக்கதாகும். சாமி கிட்ட போய் பிறவாமையை கேளு, இல்லைன்னா என்னுடைய அவா ஆசை போயிடணும் சாமி என்று விண்ணப்பி. இதுதான் அற்புதமாக சாமி சொல்கின்ற. இதையே தெய்வப்புலவர் நமக்கு சொல்லுகின்றார். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை. எதுவும் வேண்டாம் சாமி, மற்றதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். கார் வேண்டாம், பங்களா வேண்டாம், தோட்டம் வேண்டாம், பொருள் வேண்டாம், பிறவாமை மட்டும் கொடு. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். தானா பிறவாமையை கேட்டேன்னா எல்லாம் உனக்கு வந்து சேர்ந்துருட்டான்ற தானே வருமா எல்லாம். அதாவது பிறவி துன்பத்திற்கு காரணமாக அவா அறுத்தலை வேண்ட தானே பிறவாமை வரும் என்பதுதான் இந்த பாடனுடைய கருத்து. அவா என்பையெல்லாம் உயிர்க்கு எஞ்ஞான்றும் தவா பிறப்பு ஈனும் வித்து என்று அதற்கு முந்தைய பாடலிலும் தெய்வ புலவர் நமக்கு குறிப்பிட்டு, சுந்தர பெருமான் ஒரு பாடலிலே சாமியிடம் என்ன விண்ணப்பிக்க வேண்டும், பிறவாமையை விண்ணப்பிக்க வேண்டும் என்று அற்புதமாக நட்டராகம் பண்ணிலே பாடுகின்றார். ஆட்டான் பட்டமையார் அடியாக்கு தொண்டுபட்டு கேட்டேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தே. பிறவாமை கேட்டொழிந்தே என்றார். சேட்டர் மாளிகை சூழ் திருமேத்தலி உரையும் மாட்டே உன்னையலார் மகிழ்ந்து ஏத்த மாட்டேனே. கேட்டேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தே. அற்புதமாக கேட்டேன்,
கேட்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். பிறவாமை கேட்டொழிந்தேன் என்று திரு மேத்தலியிலே காஞ்சிபுரத்திலே சுவாமி சுந்தர பெருமான் அந்த பாடலை அற்புதமாக பாடுகின்றார். பெரிய புராணத்திலே, காரைக்கால் அம்மையார் புராணத்திலே, இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றேன், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேன் உனை என்று மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து வாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். சாமியும் என்ன கேட்கிறார்? எல்லாம் ஒண்ணுதான். இரவாத அன்பு இருந்துச்சுன்னா பிறவாமை தானா வரும். இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை. அப்படி நான் ஏதேனும் தவறு செய்து பிறந்து விட்டால் மறவாமை வேண்டும். உன்னை என்று எல்லாம் ஒண்ணுதான். உன்னை மறக்காம இருந்தா பிறவாமை வரப்போகுது. இரவாத இன்பு இருந்தால் பிறவாமை வரப்போகுது. அன்பு இருந்தால் வரப்போகுது. உன்னுடைய திருவடி கீழே அரவாணி ஆடும்போது உன் அணியின் கீழ் இருந்தாலும் பிறவாமை தானா வரப்போகுது. ஆக எத்தனை சொற்களாலே பிறவாமை என்ற ஒரே ஒரு நிலையை அங்கே குறிப்பிட்டு இந்த பாடலிலே சாமி உன்முன் தோன்றினால் அவரிடம் வேண்டத்தக்கது ஒன்றே ஒன்றுதான், பிறவாமை. பிறவாமை வேண்டினால் அனைத்தும் உன்னை விட்டு அனைத்தும் உனக்கு அருள் முற்றிலும் கிடைக்கும். அவா வேண்டினாலும் தானா, அவாவை அறுக்க வேண்டினாலும் தானாக உனக்கு பிறவாமை வந்து சேரும். ஆகவே அவா அறுத்தலை பிறவாமைக்கு முக்கிய காரணம் என்று இந்த பாடலிலே அவா அறுத்தலை பிறவாமைக்கு முக்கிய காரணியாக இருக்கிறது என்பதை இங்கே சொல்லி அடுத்த பணுவல் 40வது வெண்பா. அரண உணர்வுதனில் அவ்வுணர்வை மாற்றி, அரண் அவ்வுணர்வு, அதைத்தான் அரண உணர்வு தனில். அரண்னா பாதுகாப்பு, அரண உணர்வு தனில் அப்படின்னா ஐம்பொறிகள்கிட்ட இருந்து நான் இறைவனை அடைவதற்கு அதே ஐம்பொறிகள் எனக்கு தடையாக இருக்கின்றது. ஐம்பொறிகள் இல்லாமல் இறைவனை அடையவும் முடியாது, ஐம்பொறிகள் அதே இறைவனை அடைவதற்கு தடையாகவும் இருக்கிறது. 5 பொறிபுலன்கள் இல்லாமல் நான் இறைவனை அடைய முடியாது. அதே பொறிபுலன்கள் எனக்கு தடையாகவும் இருக்கிறது இறைவனை அடைவதற்கு. எப்படி ஒரு கருவி கொடுத்துருக்கார் பாருங்க. அந்த கருவியிலேனா சாமி அடைய முடியாது, அதே கருவியை சாமி அடைவதற்கும் தடையாக இருக்கிறது. இதிலிருந்து என்னை பாதுகாக்கிறது தான் அரண். ஞானசம்பந்தர் ஒரு பாட்டு பாடுவார், அற்புதமான பாடல். என்ன பாட்டுன்னா அம்மை, அற்புதமாக அந்த பாடல் அஞ்சுகின்றேன் என்று பாடுவார். என்ன பாட்டு டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அம்மை சரி இருக்கட்டும், நான் ஞாபகம் வரும்போது திரும்பி பாடுகின்றேன். அரண உணர்வு தனில் அவ்வுணர்வை மாற்றி கரணமும் காலும் கை கூடும் புரணமது கூடாமையும் கூடுதல் கூடுதலும் கூட்டினுக்கு வாடாமையும் கூடு வந்து. குறிப்பு, சாமி இதுக்கு நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், சமாதி நிலை அடைய உபாயம் கூறுகின்றது. சமாதி அப்படின்னா சமம், ஆதியாகிய பரம்பொருளோடு சமமாக கூடுவதைத்தான் சமாதி. ஒருவன் இறைவனோடு தியானத்திலே அவனோடு சமமாக கூடி நிற்றலைத்தான் சமம் ஆதி என்று நாம் குறிப்பிடுகிறோம். சமாதி நிலை அடைய உபாயம் கூறுகிறது. அந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. தாயு நீயே தந்தை நீயே ஆயு இன்பால் அன்பு செய்வார் ஆதரிக்கின்றதுள்ளம் ஆயமாய காயன் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே. தாயினியே தந்தை நீயே ஆயு நின்பார் அன்பு செய்வார் ஆதரிக்கின்றதுள்ளம் ஆயமாய காயந்தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார். இந்த மாய உடம்புக்குள்ளே கண்ணு காது மூக்கு மெய் செவி என்று 5 பேர் இருந்து உன்னை அடைகிறதுக்கு தடையாக இந்த
கையும் காலும் உனக்கு இந்த ஐம்பொறிகள், கண்ணு காது மூக்கு, கீர்த்தியம்மா இந்த பஞ்ச ஐம்பொறிகள், இந்த ஐம்பொறிகளானது இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கிறதோ என்பது போல பயந்து பாடுவது போல. அவர் பயப்பில்லை, உலகத்திற்கு பயமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்பதை போல ஆய மாய காயந்தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டா மாயமே என்று அஞ்சுகின்றேன். அவர் நிச்சயம் அஞ்சல, இருந்தாலும் உலகத்தாருக்கு இது ஒரு பயங்காட்டக்கூடிய ஒரு பொருள் போல. இந்த 5 கருவிகள் இல்லாமல் இறைவனை அடைய முடியாது. இதே கருவிகளே தடையாக இருக்கிறது. எப்படி சுந்தர பெருமான் அப்படியே கோயிலுக்கு போறாரா, நடராஜரை தரிசனம் பண்ண, அப்போ இதெல்லாம் ஒரு பார்க்க 5 பேரறிவும் கண்களே கொள்ள. இது ஒன்னொன்னு ஒரு அறிவுன்றார். 5 பேரறிவில் உன்னை பார்க்க வேண்டும் என்று மற்ற கருவிகளை எல்லாம் அடக்கி கண்ணு மட்டும் உன்னை நோக்கி போகும். 5 பேரறிவும் கண்களே. அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாகும். மனம் புத்தி ஆங்காரம் சிந்தை என்று சொல்லக்கூடியதில் மனம் புத்தி ஆங்காரத்தை நிறுத்தி முற்றிலும் சிந்தைக்குள்ளே சிவலிங்கம் காட்டி, சிந்தத்துள்ளே சிவலிங்கம் காட்டி அப்படி போகணுமா? கோயிலுக்குள்ள போகும்போது சித்தம் மட்டும்தான் இருக்கணுமா, அதில் சிவலிங்கம் மட்டும்தான் இருக்கணுமா? மனம் புத்தி ஆங்காரம் வேலை செய்யக்கூடாது. ஏனைய கருவிகள் வேலை செய்யாமல் கண்ணு மட்டும் அவனுடைய திருவடியை பார்த்து கொண்டிருக்கணும். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமேயா. ராட்சச குணம், சாத்விக குணம், தாமச குணம். இதுல சாத்விகத்துல திருந்து சாத்விகம் என்ற ஒரு வார்த்தையை போடுறார். உயர்ந்த நிலை. அப்பதான் இறைவனை அடைய முடியும். அப்ப குணம் 3 சாத்விக குணமும், அந்த கரணம் 4 சித்தம், 5 கருவிகளிலே கண்ணும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும் என்று அற்புதமா போனதை சொல்றார். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமாக இந்துவாள் சடையானும் ஆடும் ஆனந்த வெள்ளத்துள் திரைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். மாறிலாத மகிழ்ச்சி அப்படின்னா தடையில்லாத மகிழ்ச்சி, நிலையான மகிழ்ச்சி, பேரின்பத்துள் திளைத்தார் என்பதைத்தான் அவ்வாறு குறிப்பிடுகிறார். எப்படி மாணிக்கவாசர் கண்டின்று வீடுற்றேன் என்பதைத்தான் மாறிலாத மகிழ்ச்சி என்று சுந்தர பெருமான் அங்கே பெரிய புராணத்திலே அப்படி அற்புதமாக குறிப்பிடுவார். சுந்தர பெருமான் தரிசனம் செய்த காட்சி. அப்படியாக இந்த சமாதி நிலை அடைய உபாயம் கூறுகின்ற இந்த பாடலிலே திருவடி ஞானத்தால் தற்போதம் ஒழிந்தால் உயிருக்கு தன்முனைப்பு ஒழிந்தால் அந்த கரணமும் வாயுக்களும் தன்வசமாய் அடங்கி நிற்கும். கரணமும் காலும் கைகூடும். மீண்டும் ஏகதேச அறிவு கூடாமல் அந்த உலக போகத்திலே சடப்பொருள் மேலே உள்ள அறிவு மீண்டும் ஏகதேச அறிவு கூடாமல் அறிவு பூரணப்படும். முழுமையான அறிவை நோக்கி செல்லும். அந்நிலையில் உயிர் நின்ற இந்த உடம்பினுள் வாட்டம் என்பையும் வந்து சேரும். உயிர் இந்த உடம்புக்குள்ள இருக்கும்போது அதுக்கு ஒரு அசர்வோ ஒரு மனச்சோர்வோ எதுவுமே இருக்காது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு விமானம் பறக்கிறது போல இருக்கும். நாமளே நிறைய சிவபெருமானுடைய அருளை பெற்ற நம்ம அடியவர் நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா துன்பமே நமக்கு தெரியாது. அட இன்பம் தெரியுமானா அதுவும் தெரியாது. துன்பமும் தெரியாது, இன்பமும் தெரியாது. அப்படியே மேலே பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு, விமானம் போல ஒரு உணர்வு. அதைத்தான் என்ன சொல்றார்? அரண உணர்வு. அரணவுணர்வு உயிருக்கு ஐம்பொறி சென்று ஆன்மலாபத்தை தடுக்காமல் அரண் செய்யும் திருவருள். எனக்கு திருவருள் அப்படியே கொடுத்துட்டு இருக்காரு சாமி. இந்த 5 பொறி போய் அதை தடுக்க பார்க்குமா? இந்த திருவருள் என்ன பண்ணா 5 பொறியை தடுத்து தள்ளி விட்டு அந்த அருளை எனக்கு வழங்குமா, பாதுகாக்குமா. இந்த திருவருளை அடைய விடாமல் தடுக்கிற 5 பொறிகளால் ஏற்படுகின்ற புலன். பொறி அப்படின்னா ஒரு மோட்டர் இருக்கு, பம்பு செட் இருக்கு, கிணறு இருக்கு.
கிணத்திலிருந்து மோட்டர் பம்பு செட்டு தான் பொறி. கீழே இருக்கிற தண்ணியை எடுத்து இந்த பக்கம் வயக்காட்டில் விடும். அதுதான் புலன். பம்பு செட்டினால் ஏற்படுகின்ற ஒரு நன்மையைத்தான் புலன் என்று சொல்லுகிறோம். பம்பு செட்டு, மோட்டர், கிணறு இருக்கு. அங்கே இருக்கிற தண்ணியை இங்கே கொண்டாந்து வயக்காட்டில் நெல்லுக்கு கொண்டு வந்து சேர்க்குது. அதுதான் புலன், அது பொறி. அதுபோல என்னுடைய கண்ணு காது என்ற பொறி உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களினுடைய நிலையை எனக்கு உள்ளே உணர்த்துகிறது. ஒரு பொருளை பார்க்குறேன்னா அது பார்க்கறதுக்கு கருவியை செலுத்துகிறோம். அந்த கருவி பார்த்துட்டு எனக்கு அந்த அந்த அது எப்படி நல்லா இருக்குது கெட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல உணர்த்துவது தான் புலன். அதே போல இங்கே அரண உணர்வு, அது இறைவனை சென்றடைய விடாமல் அது தடுக்குமா. அந்த 5 பொறிகளும் 5 பேரறிவும் என்னை தடுக்குமா. அதிலிருந்து என்னை பாதுகாப்பது அரண் எதுன்னா திருவருள் என்ற அரண். ஒரு அடியவருக்கு திருவருள் என்ற அரண் எப்பொழுதும் இருக்குமா. அவர்களை சுற்றி ஒரு திருவருள் அரண் இருக்குமா. துன்பமும் தாக்க விடாது, இன்பத்தையும் தாக்க விடாது. அவங்களை அப்படி விமானம் போல் பறக்க வைத்து கொண்டிருப்பது எது அப்படின்னா அரண், அருள். அதுதான் இங்கே சொல்றார். மாற்றுதல், ஒழித்தல், தற்போதத்தை ஒழித்தல் தான் இங்கே மாற்றுதல் என்ற ஒரு சொல்லால் நமக்கு குறிப்பிடுகிறார். புரணம் அப்படின்னா இங்க மீளவும், அது அவ்வேகதேச அறிவு. கூடாமை மீளத்தாக்காமை, கூடு வாடாமை, உடம்பும் வாடாது, உள்ளமும் வாடாது, உயிரும் வாடாது. அதைத்தான் கூடு வாடாமை. உடம்பு வாட்டமின்மை வந்து சேரும். அப்படி மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு நோயே நமக்கு வந்தா கூட அந்த நோயினுடைய தாக்கம் கூட நமக்கு தெரியாதான் உடம்புடைய. அப்படி அருள் இருப்பவர்களுக்கு, அரண் அருள் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு நோயினுடைய தாக்கம் கூட தெரியாதான். அப்படி இருக்குமா. அதை சுவாமி 5ஆம் திருமுறையில குறுந்தொகையில பாடுறாரு. மாட்டை தேடி மகிழ்ந்து நீனும் முலே நாட்டு பொய்யெல்லாம் பேசிறு நானிலே கூட்டை விட்டுயிர் போவதன் முன்னே, கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னே காட்டு பள்ளி உளான் கலல் சேர்மினே, காட்டு பள்ளி உளான் கலல் சேர்மினே, கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னே. ஏய் மக்களே, அன்பர்களே, நாட்டு பொய் என்று இங்கே குறிப்பிடுகிறார். உலகத்திலே நாட்டிலே நடக்கின்ற பொய்யை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார். ஒருவன் செல்வம் சம்பாதிப்பதற்காக, காசு சம்பாதிப்பதற்காக பொய்யால் அவுத்து விடுவானா. அதுல எதுக்காப்படி நிற்கிறவங்க மயங்கி போய் நிற்பாங்களாம். அந்த பொய்யை அவர்கள் அறியாததுனால இவன் எடுத்து விட்டுக்கிட்டே மகிழ்ந்து எடுத்து விடுவானாம். அப்படி வாழ்கின்ற இந்த உலகத்தில் அதை விட்டு விட்டு கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னே, இந்த உடம்பை விட்டு உயிர் போறதுக்குள்ள காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளை பெற்று உய்வாயாக மாணவனே என்பது போல அற்புதமாக சொல்கிறார். தெய்வ புலவரும் ஒரு குறள் சொல்லுகின்றார். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு கூற்றம் கூட அந்த பயம் இல்லையா. யாரு இறைவனுடைய அருளை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு கூற்றுவன் என்ற பயமே இருக்காதா, யமன் என்ற பயமே இருக்காது என்பதை அங்கே அற்புதமாக குறிப்பிட்டு, வினைபடும் உடல் நீ புகுந்து நின்றமையால் விழும்பிய விமானம் ஆயினதே என்று திருவிசைப்பாவிலே குறிப்பிடுகிறார். வினைபடும் உடல் நீ புகுந்து நின்றமையால் விழும்பிய விமானமாயிற்றே. திருவிசைப்பாவிலே அற்புதமான ஒரு பாடல். கருவூர் தேவர் அருளியே திருமுகத்தலை என்ற தளத்திலே அற்புதமானவர். புனல் பட உருகி மண்டலல் வேதும்பி பூம்புனல் பொதிந்துயர் அளிக்கும் என்று துவங்குகின்ற அற்புதமான திருவிசைப்பாவிலே நிறைவு வரியிலே குறிப்பிடுகிறார். வினைபடும் உடல் நீ புகுந்து நின்றமையால் விழும்பிய விமானமாயிற்றே. சாமி,
நீ இந்த உடம்புக்குள்ளே புகுந்தாய், அதனால் எனக்கு இந்த உடம்புக்குள்ளே என்ன ஏற்பட்டது என்றால், நான் ஒரு விமானத்தில் பறப்பது போல எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. வினைப்படும் உடல் நீ புகுந்து நின்றமையால் விழும்பிய விமானமாயிற்றே. நான் விமானத்திலே பறப்பது போல நீ இந்த திருவருள் எனக்கு கிடைத்தமையால் என்று அற்புதமாக சொல்லுகின்றார். ஆகவே இந்த பாடலிலே சமாதி நிலை அடைவதற்கான உபாயம் கூறுகின்றார். அப்படி சமாதி நிலை அடைகின்ற உயிரானது விமானத்தில் பறப்பது போல இறைவன் திருவருளிலே பறக்கும் என்ற அற்புதமான செய்தியை இங்கே குறிப்பிட்டு நிறைவு செய்கின்றார். என்ற 40வது பாடலை முடித்து 41வது பாடலை நிறைவு செய்து 42வது பெரும் மழை பெய்கிறது, விரைவிலே சற்று முடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். இன்று இங்கு அசேதனமாம் இவ்வினைகள் ஓர் இரண்டும் சென்று தொடரும் அவன் சென்றிடத்தே என்றும் தான் தீதுருவன் ஆனார் சிவபதிதான் கைவிடுமோ மாதொரு கூறு அல்லனோ மற்றும். அற்புதமான ஒரு பண்பு இதுதான் நமக்கு தேவை. உலகத்திலே நமக்கு என்ன தேவை என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். குறிப்பு: இறைவன் உயிர்களை என்றும் கைவிட மாட்டான், கைவிட மாட்டான், கைவிட மாட்டான் என்ற செய்தியைத்தான் இந்த பாடல் நமக்கு குறிப்பிடுகிறது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். நம்மை விட்டு அவன் பிரிய போவதும் இல்லை, நமக்கு அருள் செய்யாமல் இருக்க போவதும் இல்லை. நம்மை காப்பது அவன் கடன், தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்ற அற்புதமான செய்தியை இந்த பாடலிலே நிலைநாட்டுகின்றார். இப்பொழுது இத்தேகத்தில் உயிர் நிற்கும் போதே கூடின வினைகள், நான் செய்த பாவ புண்ணிய இந்த உடம்புக்குள்ள எப்போ உயிர் வந்துச்சோ அப்பயே சேர்ந்துருச்சு. இப்பொழுது இத்தேகத்தில் உயிர் நிற்கும் போதே கூடின வினைகள் உணர்வற்ற அசேதனம். இந்த வினைகளுக்கெல்லாம் உயிர் இருக்கானா? இல்லை. இதெல்லாம் சடப்பொருள். நான் செய்த இன்பமும் துன்பமும் ஒரு சடப்பொருள். ஆகிய இந்த பாவ புண்ணியம் இரண்டும் இவன் பின்னொரு தேகத்தை எடுத்த போது, அதாவது அடுத்த பிறவிக்கு வரும்பொழுது ஒக்கச் சென்று, அடுத்த பிறவியிலே ஒக்கச் சென்று கூட நிற்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்த பிறவிக்கு மாறும். அதை யாரு மாற்றி வைப்பான் அப்படின்னா இறைவன் தான் வைப்பான். ஏன்னா வினைச்சடப்பு. பெரிய புராணத்திலே சாக்கிய நாயனார் புராணத்திலே ஒரு பாடல், யாரு ஒருவன் இந்த 4 செய்தியை தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு முக்தி நிச்சயம் என்று குறிப்பிடுகிறார். ஒண்ணுமே தெரியலன்னா பரவாயில்ல, இந்த 4 செய்தியை மட்டும் யாரு தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி நிச்சயம். அப்படி என்ன சொல்கிறார் கல்லர் இந்த சாக்கியர் புராணத்தில் என்றால், செய்வினையும் செய்வானும் அதன் பொருளும் கொடுப்பான், அதன் பயனும் கொடுப்பான். இந்த 4 செய்தி, செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும், இதுதான் 4 செய்தி. மெய்வகையால் 4ஆகும் விதித்த பொருள் எனக்குண்டே உய்வகையார் பொருள் சிவன் என்றே உணர்ந்தறிந்தார். செய்வினையும் நான் செய்து கொண்டிருக்கின்ற செய்ய போகின்ற பாவங்கள், நான் செய்து கொண்டிருக்கின்ற செய்ய போகின்ற பாவ புண்ணியங்கள். செய்வினையும் செய்வான், அது யாருன்னா உயிர் தான் செய்யும் பாவ புண்ணியம், இறைவன் செய்ய மாட்டான். செய்வான் அதன் பயனும், அதன் பயன்தான் நான் இப்பொழுது இந்த உலகத்திலே இன்பமாக இருப்பது. நான் பூர்வ ஜென்மத்திலே செய்த புண்ணியங்கள் இப்பொழுது நான் இன்பமாக வாழ்கின்றேன். நான் பூர்வ ஜென்மத்திலே செய்த பாவங்கள் இப்பொழுது எனக்கு துன்பமாக வருகின்றன. அதன் பயனும் என்று அதை குறிப்பிடுகிறார். கொடுப்பானும், கொடுப்பவன் யாருன்னா சிவபெருமான். அந்த பயனை இவன் செய்த பாவத்தை எடுத்து ஊற்றுறது யாருன்னா சிவபெருமான். இவன் செய்த புண்ணியத்துக்கு பலனாக இன்பத்தை ஊட்டுகின்றான். செய்வினையும் செய்வான்
அதன் பயனும் கொடுப்பானும் மேவகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக்குண்டே உய்வகையார் பொருள் சிவன் என்றே உணர்ந்தறிந்தார். இவ்வாறு இருவினைகள் ஆன்மா துன்புறுமாயின் நிச்சயமாக சிவபெருமான் என்ன செய்வான் என்றால் எக்காலத்திலும் கைவிட்டு விட மாட்டான், நிச்சயமாக விட மாட்டான். நீ செய்த பாவத்திற்கு கடும் துன்பம் அனுபவித்தால், நீ செய்த புண்ணியத்திற்கு கடும் இன்பம் அனுபவித்தால் நிச்சயமாக அவன் கைவிடுவானா என்றால் நிச்சயமாக கைவிட மாட்டான். அதிலிருந்து உன்னை மீட்பான். அதுதான் அவருடைய செயல். தன் கடன் அடியேனையும் தாங்கி அதிலிருந்து உன்னை மீட்பதுதான் சிவபெருமானுடைய கடன் என்று குறிப்பிடுகிறார். அவனுக்கு ஒரு கடமை இருக்கலாம், அந்த கடமையை அப்படி சொல்றார். தன் கடன் அடியேனையும் தான் கைவிடுவானா? நிச்சயமாக விடமாட்டான். சக்தி பதியச் செய்து, சக்தி நிபாதம் பதியச் செய்து, மலம் நீக்கம் செய்து அருளும் சக்தி ஒரு பாகம். ஆன்மாவை கைவிடுவானோ, ஆன்மாவை கைவிடுவானோ, ஆன்மாவை கைவிடுவானோ? விடமாட்டான், விடமாட்டான், விடமாட்டான். வினை பயனை உயிர் அனுபவித்தும் தொலைத்தும் நிறைவில் நிட்டையிலே கூடும்படி கூட்டுவான். வினைப்பயனை அனுபவிக்க செய்து பிறகு அதை கழிக்கச் செய்தும் இவன் தள்ளுபடி செய்தும், தள்ளுபடி செய்வது அதிகம், நான் அனுபவிக்கிறது கம்மி. இறைவன் தள்ளுபடி செய்வதுதான் அதிகம். என்னைக்கு முன்னாக வந்தாரோ படவினைகள் அத்தனையும் தள்ளுபடி பண்ணிடுறான். மொத்த மலையும் பொடி பொடியாக்கி பக்குவமாக்கிறார். வினைப்பயனை உயிரானது அனுபவித்தும் கழித்தும் தொலைத்தும் நிறைவில் நெட்டையிலே கூடும்படி கூட்டுவன். நிச்சயமாக கைவிட மாட்டான். நீ என்ன பாவம் என்ன புண்ணியம் செய்திருந்தாலும் எப்படியாவது உன்னை அவனிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று படாத பாடுபடுகிறான் என்பதைத்தான், உன்னை கைவிட மாட்டான் என்பதைத்தான் இந்த பாடலிலே அற்புதமாக சொல்லி 43வது வெண்பா. அநாதி சிவனுடைமையால் எவையுமா அங்கே அநாதி என பெற்ற அணுவை அநாதியே ஆர்த்த துயரகல அம்பிகையோடு எவ்விடத்தும் காத்தல் அவன் கடனே கான். இந்த பாடலிலும் சிவபெருமானுடைய கடமையை குறிப்பிடுகிறார். கடனை கான், அதுவும் சக்தியோடு நின்று நம்மை காப்பான் என்று குறிப்பிடுகிறார். இதனுடைய கருப்பொருளாக மாதொரு வாகனாக திகழும் இறைவனால் மண்ணுயிர்கள் பெரும் பயனை குறிப்பிடுகின்றார், விரித்துரைக்கிறது இந்த பாடல். சிவசக்தியால் நமக்கு என்ன பயன், அதுதான் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். சிவசக்தியால் நமக்கு என்ன பயன்? உலகப் பொருள்களை முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே. சிவபெருமான் அப்படி சொல்லுகிறார் மாணிக்கவாசகர். முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே. இப்போ நம்ம செல்போன் வச்சிருக்கோம், அதுக்கு முன்னாடி பேஜர் வச்சிருந்தோம், அதுக்கு முன்னாடி ஃபோன் வச்சிருந்தோம், அதுக்கு முன்னாடி ட்ரென்கால்னோம், அதுக்கு முன்னாடி கயிறு கட்டி பேசணும், அதுக்கு முன்னாடி வயர் வச்சு பேசணும். இப்படியே முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருள். சாமி எல்லா பழமைக்கும் பழமையானவன். பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியன். இனிமே நீ புதுசா என்னென்ன கண்டுபிடிக்கிறியோ அதையும் கடந்து நிற்பவன். பழத்தையும் கடந்து நிற்பான், புதுசையும் கடந்து நிற்பான். அதான் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்த அப்பெற்றியன். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் என்று அற்புதமாக சொல்லும். அடிமையும் உடைமையுமாய் அப்பேற்பட்ட பரம்பொருளுக்கு அடிமையும் உடைமையுமாய் அனாதியே உயிரையும் அது வினித்துள்ள பாசத்துயர் நீங்க அம்மையப்பராக கூடியிருக்கிறார். உயிருக்குள்ளே செம்புல களிம்பு, உயிரிலே ஆணவம். செம்புல எப்படி களிம்பு நீக்குவதற்கு உப்பு புளி வேணுமோ அதுபோல உயிரிலே இருக்கிற ஆணவம் நீங்குவதற்கு உப்பு புளி போன்று அம்மையப்பர் நிற்கிறார். என்னுடைய ஆணவத்தை நீக்கி என்னை தூய்மைப்படுத்துவதற்காக
உலகத்திலே அம்மையப்பராக நிற்கிறார். ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்சலுத்து உணர்வார்க்கு வேதமின்றி அவரவர் உள்ளத்தை மாதும் தாமும் மகிழ்வர் மாற்பேரது. ஒன்றும் தெரியாது. அம்மையப்பர் நமக்கு அருள்வார். அன்பை செலுத்தினா போதும். அதான் சொல்றார். கேவல சகல சுத்தமாகி எவ்விடத்தும் உயிரை காத்தருள்தல் இறைவனது கடமையே என்று உணர்வாயாக மாணவர். எல்லா நிலையிலும், பிறவிக்கு முன்பும் பிறவியிலும் பிறவிக்கு அப்பால் முத்தியிலும் நம்மை காத்தாள்பவன் யார் என்றால் அம்மையப்பன் தான். அன்றும் அவனே துணை, இன்றும் அவனே துணை, நாளையும் அவனே துணை. அன்றும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. ஆக கேவல சகல சுத்த நிலைகளிலும் என்னுடைய எப்பேற்பட்ட நிலையிலும் இறைவன் எனக்கு துணையாக நிற்கிறார். அது எப்படி துணையாக இருக்கிறான்னா அம்மையப்பரார். பதி பசுபாசனின் பதி பசு பாசம் மூணுமே அனாதி. திருமந்திரத்தை சொல்வார். பதி பசுபாசம் என பகரில் பதியினை போன்று பசுபாசம் அனாதி. சாமி அனாதி, நான் அனாதியா என்று எனக்கு ஒரு சந்தேகம் வரும். பாசம் அனாதியா என்று எனக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்படி வரக்கூடாது. உன் பொருளும் அனாதி. பதி என்று உண்டோ பசுபாசம் அன்று உண்டு. பதி பசுபாசம் என பகரில் பதி பசு பாசம் என சொன்னா போதும். அதுல பதியை போன்று பசுவும் பாசமும் அனாதி என்று குறிப்பிடுகிறார் மந்திரத்தில். ஆகவே இதனால் ஆன்மாவிற்கு கட்டு நிலையில் மட்டுமல்லாது வீட்டு நிலையிலும் இறைவன் துணை நிற்பான் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்கிறது. ஆகவே உயிருக்கு தனிப்பட்ட செயல் எதுவும் இல்லை. அம்மையப்பரே நமக்கு செயல்படுத்துகின்றான். நான் கையை தூக்குனாலும் அவன் தான் எனக்கு உதவணும், சாப்பிடணுன்னாலும் அவன் தான் உதவணும், சாப்பிட்ட பொருள் ஜீரணிக்கணும்னாலும் அவன் தான் உதவணும். ஆக எல்லாற்றுக்கும் உள்ளும் புறமும் இருந்து கொண்டு அருள் பாலிக்கிறான். இதனால் ஆன்மாவிற்கு கட்டு நிலையிலும் வீட்டு நிலையிலும் செயல் இல்லை, அவனே உதவுகிறான் என்ற செய்தியை சொல்லி ஆர்த்த பிறவிதுயர்கட நாம் ஆத்தாடும் தீர்த்தனல் பிள்ளை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் என்ற ஒரு பாடலிலே சாமி தான் நமக்கு எல்லாத்துக்கும் உதவுகிறான். என்னுடைய பிறவியை கெடுப்பவன் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆத்தாடும் தீர்த்தன் என்று குறிப்பிடுகிறார். குருநாதர் வந்தாராம், திருப்பெருந்துறையில் திருவடி தீட்சை கொடுத்தாராம். முந்திக்கிட்டு வந்து கொடுத்தாராம். அப்படியே முந்தி வந்து என் அப்படியே கொடுத்தாராம். வந்து முந்தியன் மலர்கொள் தாளினை அப்படி ஓடி வந்தாராம். எத்தனையோ அடியார்கள் இருக்க அவர் ஓடி வந்து மாறிலாதமா கருணை வெள்ளமே வந்து முந்தினும் மலர்கொள் தாளினை அப்படியே ஓடி வந்து மானிட ஒளிசை மாடுடன் நோக்கி அந்த குருநாதராக வந்து எனக்கு அந்த திருவடி தீட்சை கொடுத்த அப்படின்றத அற்புதமாக சொல்லி அந்த நிலையை சொல்லி ஆர்த்த பிறவி கெடுப்பதற்காக என்ற அற்புதமான அந்த காட்சியை நடராஜர் தான் வந்து எனக்கு கொடுத்தார் என்று அற்புதமாக குருநாதராக வந்து கொடுத்தார் என்று அந்த செய்தியை அந்த பாடலிலே பதிவு செய்கின்றார். அடுத்ததாக 44வது பாடல். ஆகவே இந்த 43வது பாடலிலே உலகத்தில் அம்மையப்பராகவே இருந்து நம்மை காக்கிறார் என்ற செய்தியை அற்புதமாக சொல்லி சக்தியாய் சிவமாய் உலகலாம் படைத்து தனிமுழு முதலுமாய் அதற்கு ஓர் வித்துமாய் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடங்குழாவினரே என்று பக்தியாய் யானை பலகாலம் அந்த அற்புதமான திருவிசைப்பாவிலே கொடுக்கிறார். பக்திய அருளை வாய் மடுத்து பருகுதோர் அமுது ஒத்தவர்க்கே பித்தியாய் இருக்கும் தேவர்கள் இவர்தும் திருவுரு இருந்தவாபாரி சக்தியாய் சிவமாய் உலகலாம் படைத்து தன்முழு முதலுமாய் அதற்கு ஓர் வித்துமாய் ஆரூராதியாய் வீதி விடங்கராய் நடங்குழாவினரே. ஆக உலகத்திற்கு அம்மையப்பராக இருந்து அருள் பாலிக்கிறார் என்ற செய்தியைத்தான் அந்த பாடல் சொல்லி 44வது வெண்பா. தம்மில் சிவலிங்கம் கண்டு
அதனை தாம் வணங்கி தம்மில் சிவலிங்கம் அதனை கண்டு அதனை தாம் வணங்கி தம் அன்பால் மஞ்சன நீர்தாம் மாட்டி திருமஞ்சன மாட்டி பூவாக பூவலியாதே கொடுத்து தம்மையொரு பூவாக என்னையவே பூவாக சாத்திடணுமா? யாருக்கு? சிவபெருமானுக்கு. தம்மையொரு பூவாக பூ அழியாதே, அந்த பூ என்னைக்குமே அழியாத பூ. நம்ம போடுற மலர் காலையில் போட்டால் சாயந்தரம் வாடிடும். இந்த பூ இருக்கே என்னைக்கும் வாடாது, அப்படியே தூக்கி சாமிக்கு போட்டுருணுமா இந்த அழியாத பூவை. கொடுத்து பூசித்தால் ஓமாமையன்றே உலன். குறிப்பு: அட்டமூர்த்தியாகிய சிவபெருமானை தொட்டுக்கொண்டு நிற்குமாறு இது என்கிறது. மாலையாக தொட்டுக்கொண்டு நீ எப்பொழுதும் நிற்க வேண்டும். ஒரு மாலை எப்படி சிவபெருமானிடத்திலே தொட்டுக்கொண்டு எப்பொழுதும் இருக்கிறதோ அதை போல உன்னை பூ மாலையாக மாற்றி அவனுக்கு சாத்தி நீ அவனோடு எப்பொழுதும் ஒட்டு உறவிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடல் உனக்கு உணர்த்துகிறது. தம்மிடத்தே அருளாகிய சிவலிங்கத்தை கண்டு பணிந்து அன்பா திருமஞ்சனம் மாட்டி தம்மை ஒப்பற்ற திருப்பள்ளித்தாமமாக்கி, பள்ளித்தாமம்னா சாமிக்கு பூசை பொருள், அந்த மாலை அந்த மலர் மாலைகளை எல்லாம் பள்ளித்தாமம் என்று குறிப்பிடுவார். தம்மை ஒப்பற்ற திருப்பள்ளித்தாமமாக்கி தாம் என்கின்ற முதல் அழியாமல் சாத்தி, அந்த பூமாலை யாருக்கு சாத்தணுமா? சிவபெருமானுக்கு. பூமாலை தாம் என்கின்ற அந்த பூமாலையாகிய என்ன அப்படி சாத்து. ஒரு பால் கெடாத இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா காய்ச்சணும். காய்ச்சின பால் கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உரம் ஊற்றணும். உரம் ஊற்றின பால் கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா கடையணும். கடைஞ்சது வெண்ணெய் எடுக்கணும். வெண்ணெய் எடுத்தது வெண்ணெய் கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா காய்ச்சணும் வெண்ணெயை. நெய் கெடுமானா கெடாது. அந்த நெய்யை எடுத்து நான் சாமிக்கு அபிஷேகமாக செலுத்தி விடுவோம். அப்போ கெடுகின்ற பாலுக்குள் கெடாத நெய் இருப்பது போல அந்த கெடுகின்ற உடம்புக்குள்ளே கெடாத உயிரை வச்சிருக்க. கெடுகின்ற பாலில் கெடாத நெய்யை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எத்தனை ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறோம், அதுபோல கெடுகின்ற இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற உயிரை கெடாது பிரித்தெடுத்து இறைவனிடத்திலே தன்னை ஒரு பூ மாலையாக மாற்றி இறைவனிடத்திலே சாத்திவிட வேண்டும் என்றுதான் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். அப்பொழுதே இடைவிட அது உன் உள்ளத்தே முதல்வன் விளங்கி தோன்றுவான். உன்னை ஒரு மாலையாக அவனுக்கு சாத்தி விட்டால் இறைவன் உனக்கு விளங்கி தோன்றுவான். இதுதான் திருத்தாண்டகத்திலே சுவாமி காயமே கோயிலாக கடிமானம் அடிமையாக வாய்மேய தூய்மையாக மனமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனக்கு போற்று அவை காட்டினோமே என்று அப்பர் சுவாமி சொல்றாரு. வாயிலார் புராணத்தில் சேக்கிழார் ஒரு பாடல் அறிவிக்கின்றார். மரபாமை யானமைத்த மனக்கோயில் உள் நிறுத்தி, மரபாமை யானமைத்த மனக்கோயில் உள் நிறுத்தி, சாமியை மனத்துக்குள்ள கோயிலாக்கி எழுந்தருளை செய்து இதே தாமரை எழுந்தருளை. மரபாமை யானமைத்த மலக்கோயில் உள் நிறுத்தி உராதி தன்னை ஏற்றும் ஒளிவிளக்கு சுடர் ஏற்றி, தீபாரணை எல்லாம் ஏற்றி வச்சிருந்தோம், விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருந்தோம். ஒளிவிளக்கு சுடர் ஏற்றி இரவாத அன்பு எனும் திருமஞ்சனம் மாட்டி, அன்பையே திருமஞ்சனமாக அபிடேகமாக ஆட்டி அறவானார்க்கு அன்பெனும் அமுதடைத்து அர்ச்சனை செய்வார். அன்பெனும் அமுதடைத்து அறவானார்க்கு அர்ச்சனை செய்வார். 63 நாயன்மார்ல 2 நாயன்மார் அகபூஜை செய்கிறவர். ஒன்று பூசலார், இன்னொன்று வாயிலார். அந்த வாயிலார் எப்படி பூஜை செய்தார் என்பதை அற்புதமாக சொல்வது. மறவாமை யானமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி ஒரு ஆதிதன்னை ஏற்றும் ஒளிவிளக்கு சுடரேற்றி
இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் மாட்டி அரவானாக்கு அன்பெனும் அமுதடைத்து அர்ச்சனை செய்வார். இப்படி செய்வார். எப்படி பூசநாயனார் மணக்கோயில் கட்டினாரோ அதுபோல இவர் மனத்திலே சாமியை எழுப்பி பூசனை எப்படி அகபூஜை, பூசையிலேயே உயர்ந்த பூஜை அகபூஜை, அதை எப்படி செய்வது என்பதை அற்புதமாக சொன்னார். ஆக இந்த பாடலிலே ஆன்மாவானது தன்னை பக்குவப்படுத்தி ஒரு பூ மாலையாக மாற்றி அதை இறைவனுக்கு சமர்ப்பித்து விட்டால் உன் முன்னே இறைவன் நிற்பன் என்பதுதான் இந்த பாடனுடைய கருத்தாக சொல்லி 45வது பாடல். வீடு பேருடைய தன்மை எவ்வாறு இருக்கும்? வீடு பேருன்னு சொல்கிறீங்களே, பேரின்பம் பேரின்பம் சொல்கிறீங்களே, அது எப்படி இருக்கும் என்பதுதான் இந்த பாடல். தன்னை பெறுவதின் மேல் வேறு இல்லை தான் என்றும், தன்னை பெறுவதின் மேல் வேறு இல்லை. ஒருவன் தன்னை அடையணும், அதுதான் பெரிய விஷயம். தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதா பெரிய விஷயமா. தான் யார் அதை தெரிந்து கொள்வது தான் பெரிய விஷயமா. நம்மளை கேட்டால் நான் இந்த மாதிரி காளையாக இருப்பாங்க, கண்ணம்பிடிச்சியாக இருப்பாங்க, நெய்வேலில் அலம்பா அப்படி சொல்கிறது நமக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் தன்னை யார் என்பது இறைவனுக்கு அடிமை என்றும் இறைவன் கொடுத்த கருவிகரணங்கள் நமக்கு உதவுகின்றன என்பதும் அந்த கருவிகரணங்களுக்கு நான் வேறானவன், நான் ஓர் உயிர், இறைவனுக்கு அடிமை, எனக்கு அவன் ஆண்டான் என்று யார் தெரிந்து கொள்கிறானோ அதுதான் பெரிய பேராகும். தன்னை பெறுவதின் மேல் வேறு இல்லை தான் என்றும் தன்னைத்தான் பெற்றவன்தான் ஆரெண்ணில் தன்னாலே எல்லாம் தன்னுள் கொண்டு கொண்டதனை கொள்ளாதே எல்லாமாய் நிற்கும் சிவன். குறிப்பு, இந்த பாடலுடைய கருத்தாக சுவாமிகள் சொல்வது அருள்வது வீடு வெற்றின் இயல்பினை விளக்குகின்றார் ஞானாசிரியர். அதாவது எல்லாம் சிவன், எல்லாம் சிவன் செயல், எல்லாம் சிவன் செயல் என்பதை உணர்வதே வேறுகளில் முதன்மையானது. அதாவது எனக்கு ஒரு இன்பம் வந்துருச்சா எல்லாம் திருவருள், எனக்கு ஒரு துன்பம் வந்துருச்சா எல்லாம் திருவருள், என்ன நடக்கணுமோ எல்லாம் அவன் செயல். அப்படி யார் இருக்கின்ற அந்த நிலையை பெறுகிறார்களோ அதுதான் பெரிய வேறு. துன்பம் வந்தால் சாமி மேலே கோபம், இன்பம் வந்தால் ஆட்டம் 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 பாட்டம், துவண்டு போய் துன்பம் வந்தால் பொத்துன்னு உட்கார்ந்துருது. இதெல்லாம் விட்டு எல்லாம் திருவருள், எல்லாம் திருவருள், எல்லாம் திருவருள் என்ற நிலையை பெறுவதே பெரும் பேரிலே முதல் பேறு என்று குறிப்பிடுகிறார். அதன் மூலம் எல்லாவற்றுள்ளும் சிவனை காணுதல் பெரும் பேராகும். எல்லாவற்றிலும் சிவனை காணும், உன்னிலும் என்னிலும் எதிரியிலும் நண்பனிலும் உறவுகளிலும். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, எல்லாவற்றும் நீதான் இருக்கிற. பொன் பொருளும் நீ, உய்ப்பனம் துய்ப்பனம் தோற்றுவிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்தும் நீ, ஏறுந்த செல்வமும் நீயே. எல்லாவற்றும் நீதாப்பா இருக்கிற சாமி. அப்பனுக்குள்ள நீதான், அம்மனுக்கு அம்மைக்குள்ள நீதான், ஐயனும் ஐயனா கடவுளா, கடவுளாம நீதான் இருக்கிற. அடுத்து ஒரு போடுவார் பாருங்க, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. அற்புதமான, ஏண்டா அப்பனுக்கு அன்புடைய அப்பன்னு சொல்லல, ஏண்டா அம்மாவுக்கு அன்புடைய அம்மான்னு சொல்லல, கடவுளுக்கு ஏண்டா அன்புடைய கடவுளேன்னு சொல்லல, ஐயனே என்று சொல்லல. ஆனா மாமனுக்கு மட்டும் அன்புடைய மாமனும் மாமியும் என்று. குழந்தையை தாளாட்டும் போது சொல்லுவோம், மாமையே அடித்தாரோ மாமி அடித்தாரோ மல்லிகை பூ சென்றார். ஏன் அப்படி சொல்றோம்னா, குழந்தை மாமா கிட்ட மட்டும் தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டா அழுதுடுமா. மாமன் மாமி என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், ஒரு பொண்ணோ பையனோ அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு பொண்ணு இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அந்த பையன் கடைசி வரைக்கும் பொண்ணை சுத்துவானா சுத்த மாட்டான். மாமா மாமி மாமா மாமி என்று மாமா மாமிக்கு தான் ஐச்சு வச்சுக்கிட்டே இருக்கும்.
நிறைவிலே அந்த பொண்ணு அந்த பையனுக்கு அவங்க கொடுப்பாங்க. அந்த பொண்ணு யாருக்கு சொந்தம்னா அந்த பையன் வீட்டுக்கு தான் சொந்தம், இவங்களுக்கு கிடையாது, கொடுத்தவங்களுக்கு கிடையாது. அந்த பொண்ணு சம்பாதிக்குதா யாருக்கு சொந்தம்? கொடுத்தவங்களுக்கு கிடையாது, அந்த வீட்டுக்கு தான் சொந்தம். அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்குதா யாருக்கு சொந்தம்? கொடுத்தவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு தான் சொந்தம். அந்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டு மறுநாள் காலையில் அந்த பொண்ணு நல்ல விதமாக மகிழ்ச்சியாக சொல்லணுமே, நல்ல குடும்பமாக இருக்குன்னு சொல்லணுமே அப்படின்னு ஏங்கி கொண்டு பொண்ணை கொடுத்த தாயும் தகப்பனும் இங்கே காத்துக்கிட்டு இருப்பாங்க. பொண்ணை கொடுத்து கட்டி கொடுத்துட்டு அடுத்த நாள் மகிழ்ச்சியாக காரில் இருந்து அந்த பொண்ணு இறங்கி துள்ளி குதித்து ஓடி அம்மான்னு சொல்லும்போது இவங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி. அம்மாவுக்கு தெரியாமல் அப்பா பலவற்றை கொடுத்து அனுப்புவார், அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா பலவற்றை அந்த பொண்ணுக்கு கொடுத்து அனுப்புவார். இப்படியாக தன்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுத்து அந்த பெண் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதே அந்த மாமன் மாமிக்கு வேலையாம். அதுபோல இறைவன் தன்னிடம் இருப்பதை அத்தனையும் உயிர்களுக்கு கொடுத்து உயிர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதே இறைவனுக்கு வேலையாம். அதனால் அன்புடைய மாமனும் மாமியும் என்றார். இப்படியாக இதன் மூலம் எல்லாவற்றுக்கும் சிவனை காணுதல் பெரும் பேராகும். இதுவே வீட்டுக்குரிய நிலையாகும் என்று அற்புதமாக இங்கே குறிப்பிடுகிறார். இதுவே முக்திக்குரிய அந்த நிலை என்று குறிப்பிடுகிறார். தன்னை பெறுதல், தான் யார், நான் ஓர் உயிர் என்று, நான் இறைவனுக்கு அடிமை என்று, தான் வேறு தத்துவங்கள் வேறு என்று உணர்வதை முதல் பேறு என்று குறிப்பிடுகிறார். இப்பேறு பெற்றவன் யார் எனில், இந்த பேறு பெற்றவர்கள் யார் என்ற கேள்விக்கு எங்கும் நிறைந்த திருவருளை தன்னிடத்தே பெற்று அத்திருவருளை பெறுதற்கு முன்பிருந்த ஆன்மபோதத்தை கைவிட்டு, ஆன்மபோதத்தை கைவிட்டுட்டு திருவருளை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இது கிட்டுமா. தான் வேறு, கண்ணுகாது மூக்கு உடம்பு வேறு, நான் ஒரு அடிமை, இறைவன் ஒரு ஆண்டார், அவனை அடைவதுதான் இந்த உயிருடைய நோக்கம் என்று யார் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் திருவருளை பற்றி கொண்டு தற்போதத்தை விட்டவர்களாவார். எக்காலத்தும் எல்லா இடத்தும் வியாபித்திருக்கின்ற உணர்ந்தவனாவான். அதாவது சோதியுள் சோதியாய் நிற்பான், அறிவுக்கு அறிவாய் சோதியுள் சோதியாய் நிற்பான். இறைவனாகிய வியாபக பொருளை அதில் அடங்கிய வியாபிய பொருளாய் இருப்பான் என்ற செய்தியை சொல்லி தான் என்றும் தன்னை தான் பெற்றவன் என்றதும் எதற்காக என்றால் இந்த பாடலிலே தான் என்றும் தன்னைத்தான் பெற்றவன் என்றதும் தன்னையே பெற்றவன் தன்முனைப்போடு நின்ற முறைமை ஒழிய அருளாலே சிவத்தை அறிந்து பாசத்தை நீக்கின தன்னையும் கண்டு, பாசத்தை நீக்கிய நிலையிலே தன்னை கண்டு, அதாவது உயிரான உயிர் தன்னைத்தானே திருவருள் துணை கொண்டு சிவமாய் காணுதலே இந்த நிலையை குறிப்பிடுகிறார். சிவோகம் பாவனை என்று ஒன்று சொல்லுவோம். உயிரானது தன்னைத்தானே திருவருள் துணை கொண்டு காணுதல் சிவோகம் பாவனை, முக்தி என்றும் இங்கே குறிப்பிடுவோம். எல்லாம் தன்னுள் கொண்டு, எல்லா இடத்தும் நிறைந்த திருவருளை தன்னுள் கொண்ட அதனை முன்பு கொண்ட ஆன்மபோதத்தை நீக்கி, முதல்ல இருந்த முன்பு வச்சிருந்த தன்முனைப்பை நீக்கி இப்ப திருவருளை வைத்து என்று இதனுடைய பொருள். சிவன் அருளாலே வாழ்கின்றோம் என்ற உணர்வுடைய இவன் என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஆக வீடு பேருடைய தன்மை எல்லாம் சிவன் செயல் என்பதை உணர்ந்து அதன் மூலம் எல்லாவற்றிலும் சிவனை காணுதல், திருவருள் துணை கொண்டு சிவனை காணுதலே வீடு பேறு தன்மை என்று இங்கே அற்புதமாக இங்கே குறிப்பிடுகின்றார். ஆக இன்று நாம் சிந்தித்த பாடல் மொத்தம் என்பாக்கள் 7. அதிலே முதலிலே பற்றற்ற நிலை என்றால் என்ன என்று 39வது பணுவனிலே பார்த்தோம். திருவருளை துணையாக கொண்டு ஒழுகும் நிலையில் உயிர் சார்பு மற்றும் பொருள் சார்பு, அதாவது
பசு பாசத்தை நீக்கி திருவருளை கொண்டு சார்ந்திருத்தலே பற்றற்ற நிலை. திருவருளை மட்டும் பற்றி ஏனைய பற்றுக்களை விட்டுவிட்டலே பற்றற்ற நிலை என்று சொல்லி வேண்டாமையின் சிறப்பு. சாமி உன்னிடம் வந்தால் உன்னே ஒன்று தான் கேட்கணுமா? பிறவி வேண்டாம் சாமி என்பதைத்தான் வேண்டாமையின் சிறப்பு என்று இங்கே குறிப்பிட்டு அடுத்ததாக அடுத்த பணுவலிலே சமாதி நிலையை அடைய உபாயம் கூறுகின்றார். எப்படி சமாதி இறைவனாகிய அந்த பரம்பொருளோடு சமமாய் நிற்க முடியும் என்றதை அற்புதமாக சொல்லி அடுத்ததாக பணுவலிலே 42வது பணுவலிலே இறைவன் உயிர்களை நிச்சயமாக கெட்டவனாக இருந்தாலும் சரி நல்லவனாக இருந்தாலும் சரி எந்த நிலையில் கேவல சகல சுத்த நிலையில் என்றுமே கைவிட மாட்டான். நரகத்தில் இருந்தாலும் விடமாட்டான், சொர்க்கத்தில் இருந்தாலும் விடமாட்டான், அவனுடைய திருவடியில் இருந்தாலும் விடமாட்டான். இமைப்பொழுது நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக என்பதை சொல்லி அடுத்ததாக 44வது பாடலிலே உயிராகிய தன்னை பக்குவப்படுத்தி எப்படி நெய் பாலிலிருந்து பக்குவமாக வெளிவருகிறதோ நெய்யை சாத்துகிறோமோ அதை போல உயிரானது தன்னை பூமாலையாக மாற்றி அப்படியே இறைவனுக்கு சாத்தி விட்டால் அவனோடு என்றும் விளங்கி தோன்றுவார் என்ற செய்தியை அற்புதமாக சொல்லி 45வது பணுவிலே வீடு பேறு தன்மை அதிலே முதலிலே எல்லாம் சிவன் செயல் என்பதை உணர்வது பேறுகளில் முதன்மையானது என்றும் அதன் மூலம் எல்லாவற்றிலும் சிவனை காணுதல் அடுத்த பேறு என்று அற்புதமான உயிரானது தன்னை தான் யார் என்று அறிவதுதான் பெரும் பேறு என்ற அற்புதமான செய்தியை சொல்லி இன்றைய இத்தனை தலைப்பு நிகழ்ச்சியில் பார்த்தோம் என்று கூறி வான்மையில் வளாது மெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறையரசு செய்க குறைவிலால் உயிர்கள் வாழ்க நன்மறையரங்கள் உங்க நல்தவம் வேல் மல்க மேன்மகொள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் செய்தாயம் ஞான போது நெறிகாட்டும் எல்லாரும் எல்லாரி மருத்துவம் போற்றி எல்லாம் வல்ல திருவருளையும் எல்லாம் வல்ல குருவர்களையும் போற்றி வணங்கி வாய்ப்பளித்த அத்தனை இடங்களுக்கும்